எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு ஒரு திட்டமிட்டு அந்த ஒரு மாயை இன்னைக்கு ஏற்படுத்திருக்காங்க. அது வந்து மாயை தான். அது சட்டம் ஒழுங்கு கெட்டு இருக்குன்னு காங்கிரஸ் பேசுறாரு, பண்ணிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகணும் அப்படின்றலாம் இப்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் வச்சிருக்காரு. இல்ல அதுதாங்க சொல்றது. ஓபிஎஸ்ங்க, ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவரு சொல்லுங்க. அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன? யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர்? அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க. அம்மாவால் அறிமுகப்படுத்தப்படல. இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் இருக்கட்டும், அதே போல நானா இருக்கட்டும், எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டினது எல்லாமே. அப்படிதான் இன்னைக்கு வந்து அதிமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர். ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டவர். டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது. அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரியகுளம் எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் போதுதான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சாரு. அதே பூச்சி என்ன சொன்னாரு? ஆரம்பத்தில் 89ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது, காங்கேயம் தானே இது போடி சட்டமன்ற தொகுதி. போடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்பில் வந்து வெண்ணிராட நிர்மலா நிக்கிறாங்க. அது வெண்ணிராட நிர்மலா நிக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜென்டா இருந்தவர் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் தானே. அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்பு இருந்தா இல்ல அம்மா அரசியல் கொண்டு வந்தாங்களா? டிடிவி நிற்கும் போது தான் தெரியும். அம்மாவும் தெரியாது, புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு. அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வளர்ந்தவர். உண்மையிலேயே பாத்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருக்கணும். சரி, ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்தோம்? நம்ம கட்சியால வளர்ந்தோம். நம்ம கட்சி தான் நமக்கு. இந்த அடிப்படையில ஒரு கட்சி ஆபீஸே போய் அடிச்சு ஓடிக்கலாமா சொல்லுங்க? நாங்கெல்லாம் அது கோயில வழங்குற ஒரு இது புரட்சியில் எம்ஜிஆர் மாளிகை, அதை போய் இடிச்சு அடிச்சு ஒடிச்சு கொள்ளடிச்சு டாக்குமெண்ட் ஒடிச்சு கோர்ட்ல கேஸ போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பம் ஏற்படுத்தி அதன் மூலம் ஒரு ஆதாயம் தேடுகின்ற வகை ஆதாயம் தேட முடியுமா என்கின்ற அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடு இருக்க ஒழிய ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது. எனவே அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் என்னைக்குமே எடுபட போறது கிடையாது. இல்ல அதுதான் பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு. அது அவங்க கட்சியிலே இல்லையே. கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? இதுதான் கேள்வி. ஏங்க யாருமே விலகி போலியே இந்த 3 பேர் தவிர சொல்லுங்க. அவங்க வந்து பொதுச்செயலாளர் சொன்னது மாதிரி பொதுக்குழு எடுத்த முடிவு. அது திரு சசிகலாவும் பொதுக்குழு எடுத்த முடிவு, திரு டிடிவியோ பொதுக்குழு எடுத்த முடிவு, திரு ஓபிஎஸ் பொதுக்குழு எடுத்த முடிவு. இவங்க 3 பேர் தானே. அது வேற யாரு விலகி போயிருக்கா சொல்லுங்க? இப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லயே எல்லாருமே வந்து இன்னைக்கு பொதுச்செயலாளர் தலைமை ஏற்றி இன்னைக்கு வந்து கட்சியில சேர்ந்துட்டாங்களே. இன்னைக்கு அது மாதிரி இருக்கிற சில பேர் ஒரு 2% 1% கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலைமை தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா அப்படி இருக்கிற நிலைமையில ஒரு முழு பூசணிக்கா சோத்துற மறைக்கிறதுல என்ன 90% இணைச்சிட்டாங்க சொல்லுங்க? என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க? ஒரு டிடிவியோ ஓபிஎஸோ திரும்ப சசிகலா 3 பேர் இணைஞ்சிருக்காங்க. அதுதான் 90% இணைஞ்சிட்டேன்னு சொல்றாங்க. இல்ல 2.5 கோடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து பொதுச்செயலாளருடைய தலைமை ஏற்றுட்டு அதிமுக இன்னைக்கு இருக்கிறாங்க சொல்லுங்க. அங்க எங்க இருப்பாங்க? அங்க ஒரு சிலர் இருப்பாங்க, புரியுதுங்களா? அது ஒரு சிலருக்கும் வந்து ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் நீங்க ஒப்பிடக்கூடாது. நீங்க பியூஷ் கோயல் யார் எங்க கட்சியில் தலையிட்டு? அவருக்கும் எங்க கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது நேத்தோட முடிஞ்ச கதை. அதாவது நேத்தோட முடிஞ்ச கதைனா அலையன்ஸ் முடிஞ்சிச்சு. அந்த அலையன்ஸ் இருக்க கட்டத்தில் கூட சரி எங்க கட்சி காலத்தில் நாங்க மூக்க நுழைக்கிறது எந்த காலத்திலும் விடல. அப்படி ஒரு நிலைமை வந்து எங்க கட்சியில வந்து ஒரு தனித்தன்மையோடு இருக்குது. அதனால இதெல்லாம் ஏசியமான கருத்துக்கள். இது கட்சியை பலவீனப்படுத்துகின்ற அடிப்படையில் இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு பரப்பிடுற ஒரு செய்தி தான். அதான் வெடிச்சிருக்காரு அவரு. இப்ப செல்வ பெருந்தகை பொறுத்தவரை உண்மை நிலையை தான் சொல்லியிருக்காரு அவரு. இப்ப இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டில் ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கொலைகள். அதுவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் தொகுதி கொளத்தூர். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இன்னைக்கு வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், பிஎஸ்பி மாநில தலைவர், அவரை பொறுத்தவரை வந்து ஒரு படுகொலை செய்யப்படுகிறார். படுகொலை செய்யப்படும் போது அது வந்து எல்லாம் என்ன கேட்கறாங்க? உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க.
அதான் இன்னைக்கு எல்லாரோட எதிர்பார்ப்பு. இன்னைக்கு எங்க பொதுச் செயலாளர் அதான் சிபிஐ கேட்டிருக்காரு. அது எங்களுடைய கூட்டணியில் இருக்க திமுக தலைவரும் அதுதான் கேட்டிருக்காங்க, பொதுமக்களும் கேட்டிருக்காங்க. ஏன் சிபிஐ வச்சுட்டு போக வேண்டியதானே? சரி, இன்னைக்கு மக்கள் கேட்கிற கேள்வி என்ன? இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு கொலையாளிகளை பிடிச்சுதான் சொல்றாங்க இவங்க. ஆனா சிசிடிவி கேமரா இதுவரையில எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க? இல்ல சரி, ஏற்கனவே இப்ப ஆம்ஸ்டாங் கூட இந்த 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரையும் வந்து அடையாளம் காட்டுற பெரேட் ஏதாவது நடத்திருக்காங்களா? எதுவும் நடத்தலையே. அது அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. எனவே அந்த வகையில இத சந்தேகம் தீரணும். இப்போ பொதுச்செயலாளர் போனப்போ கூட வந்து ஆம்ஸ்டாங்குடைய மனைவியும் வந்து கேட்டுருந்து சிபிஐ என்கொயரிக்கு கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா. அதுல இந்த அரசியல் பொறுத்தவரை அதை முழுமையா வந்து உண்மை வெளிவரணும்னா சிபிஐ கிட்ட ஒப்படைக்கிறதா நல்லது. எனவே அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது செல்வப்படுத்துங்க இன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கே அவர் வாய் திறந்திருக்காருன்னா இது உண்மை நிலையை ஒரு நிதர்சனமான நிலையை இன்னைக்கு வந்து வெளிப்படுத்திருக்காருன்றதான் நான் சொல்ல முடியும். அதிமுக வந்து யாருக்கும் வந்து ஆதரவு கொடுக்காத சொல்லி இருக்கு. ஆனா நேற்று வந்து 83% வாக்குப்பதிவு இருக்கு. அப்ப அதிமுக வந்து யாருக்கு செல்லுது? 18% இருக்குல்ல, இன்னும் 18% இருக்குல்ல. தேர்தல் ரிசல்ட் வரட்டும். திமுக நீங்க சொல்றீங்க உங்க கேள்வினா 82% ஆயிருக்கு, 82% ஆயிருக்கு. அதனால வந்து அதிமுக எங்களை பொறுத்தவரை புறக்கணிக்கின்ற முடிவு எடுத்தாச்சு. சோ அந்த முடிவுல தான் தொண்டர்கள் இருப்பாங்க. நீங்க இப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. ஏன் அந்த 18% அதிமுக இருக்குல்ல, அது 20%. அதனால ரிசல்ட் வரட்டும், இது முடிவுகள் வந்த பிறகுதான் தெரியும். அதுல இப்ப அவசரப்படக்கூடாது. அடுத்தது அரசியல்வாதிகள் கொலை கள்ளச்சாராய வர தொடர்பா அந்த தொடர்ந்து வந்து இப்போ வந்து தமிழக காவல்துறை பெரிய மாற்றம் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து மாற்றம் செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே மாற்றம் ஏற்படணும் ஸ்டாலினை தான் மாற்றணும். ஸ்டாலினை மாத்தினாதான் நாடே உருப்படும், இல்லைன்னா நாடு உருப்படாது. ஒரு ஒரு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா? கள்ளச்சாராயம் விழுப்புரத்துல வந்து பரக்காணத்திலையும் செங்கல்பட்டுலயும் விற்கிறாங்க, 22 பேர் சாகுறாங்க. விழுத்துக்குள்ள அரசு அப்ப விழிச்சுக்கல சார், உடனே நான் வந்து சர்வாதிகாரியா மாறிடுவேன், இரும்பு கரம் கொண்டு அடக்கு ஒடுக்குவேன். எத்தனை முறை ஆய்வு செய்து காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எவ்வளவு பேரை நீங்க அதுக்கப்புறம் பிடிச்சிங்க? இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில இதோட 70 பேர் வந்து இறந்துட்டாங்க தகவல். 70 தாண்டிச்சுன்றாங்க. அப்படி 70 தாண்டிட்டு பல பேர் இன்னும் வந்து கண் போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நடைபெணமா இருக்கின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு கள்ளச்சாரத்துல. அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாடு ஃபுல்லா ரைடு, இத்தனை லிட்டர் நாங்க ஊரில் அழிச்சோம், இவ்வளவு பேரை பிடிச்சேன்னு. சரி, இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது. இப்போ நேற்று கூட நம்முடைய அருமை சகோதரர் சண்முகம் பேடி கொடுத்தாரு. விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்துற இடத்துலயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கள்ளச்சாரம் குடிச்சு முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க இன்னைக்கு. அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டம் ஒழுங்கு யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சை வந்து யாருமே பொருட்படுத்துறதா இல்ல. அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குன்றதா ஒரு சந்தேகம், ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறதா சந்தேகம், நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்கிறதா சந்தேகம். அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்களுடைய எண்ணமே தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும், அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? 2 விஷயம் எதிர்பார்க்கிறாங்க. ஒன்னு அடிப்படை கட்டமைப்பு வசதி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கை பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசுடைய பொறுப்பு. ஆனா இந்த 2 விஷயத்திலையும் இந்த அரசை பொறுத்தவரை தோல்வி. அடிப்படை கட்டமைப்பு வசதி நிர்வகிக்கிறது தோல்வி, சட்ட ஒழுங்கு பராமரிக்கிறது தோல்வி. இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு நாட்டில் முதலமைச்சர் சொல்ல முடியும்? எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா வந்து ஒரு முதலமைச்சர் இல்ல, அரசு இல்ல, ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பொதுமக்கள் தங்களை காப்பாத்திட்டு கொண்டா அதான் சிறந்த வழி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து வந்து வேஷ்டி கட்டிட்டு மீடியா முன்னாடி பேசுறதுக்கு ஜெயக்குமார் வேலைன்னு சொல்லிட்டாரு. அவர் அப்படி சொல்ல லுங்கி கட்டின்னு பேசுறாங்க. நான் எப்போதுமே வேஷ்டி கட்டி தான் பேட்டி கொடுக்குறேன். சரி, நான் என்ன சொல்றேன், லுங்கி ஒரு என்ன அவமதிக்கப்படுகின்ற ஒரு ட்ரெஸ் அது. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இன்னைக்கு இஸ்லாமியர் கட்டுறாங்க, மலேசியால கட்டுறாங்க, சிங்கப்பூர்ல கட்டுறாங்க, உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க. ஏன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வீட்டுல எல்லாம் மேக்சிமம் லுங்கி தானே கட்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு லுங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான, அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம்
இப்ப தற்போது அந்த அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்போ செல்வ பிறந்தங்க மேல ஏறி போச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன், லுங்கின்றது ஒரு ட்ரெடிஷனுக்கு, அதை போய் பங்கப்படுத்தக்கூடாது. நான் இவரை மாதிரி நான் கொச்சையா சொல்லணும்னா நைட்டி போட்டு நான் சுத்துறது கிடையாது நான்.